ஹாய், வெல்கம் டு குக்கீஸ்கேப் ஹோம் பேக்ஸ். ஆல்ரெடி இது வந்து ஒரு vlog மாதிரி வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டே பேக்கிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம இந்த மாதிரி பேக்கிங் ஒரு பிஸ்னஸாக பண்ணலான்னு சொன்னனால நம்ம வந்து மார்க்யூலேருந்து 63 லிட்டர்ஸ், நம்ம ஆல்ரெடி மார்க்யூவில் 18 லிட்டர்ஸ் சும்மா ஹோம் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது இல்லையா, அதிலே இப்போ 63 லிட்டர்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது, பார்க்கவே நல்லா எலகண்ட்டாக சூப்பராக இருந்தது. இதை வச்சு தான் நம்ம இப்போ ஃபுல்லாகவே பிஸ்னஸ்க்கு இதை தான் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே போய் வாங்கிட்டு வந்தோம். ஹேண்ட் க்ளவுஸு, ஏப்ரான், அப்புறம் கொஞ்சம் ட்ரேஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். அதேமாதிரி பேக்கிங் மெட்டீரியல்ஸும் பேக்கிங் உண்டான அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லாமே ப்ரிப்பேர்டாக வச்சுட்டு அன்றைக்கி ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை போய் காலையிலே நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம கார்ட்ஸ், மெனு கார்ட்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் கோயிலில் வச்சு சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு, வீட்லேயும் வந்து நான் வெற்றிலை தீபம் வந்து அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போட்டேன். நான் கொஞ்சம் அதை பற்றி கேள்விப்பட்டுட்டே இருந்தேன், அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்லேயும் வேல் இருக்கா, ஸோ வந்து அன்றைக்கி வெற்றிலை தீபம் போட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ரூம் நம்ம வந்து அலாட் பண்ணியாச்சு நம்ம வீட்டில். ஏன்னா கிச்சனோட மர்ஜ் இருந்துச்சுன்னா நமக்கு அது சரி வராது இல்லையா, ஸோ வந்து தனியாக செப்பரேட்டாக அதுக்கு பேக்கிங்க்கு மட்டும் தனியாக ஒரு ரூம் போட்டுட்டு அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் மட்டும் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அங்கே தான் இப்போ வந்து விலாக்ஸ் எடுத்துகிட்ருக்கோம், நம்ம பேக்கிங் விலாக்ஸ் எல்லாமே. ஆக்சுவலாக அது வந்து வீடியோஸ் எடுக்கிறது எல்லாமே என் தம்பி தான் ஃபஸ்ட்டு என்னை மோட்டிவேட் பண்ணான். ஏதாவது பண்ணு, சும்மா இருக்காத, ஏதாவது பண்ணல, நானும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டார்ட் பண்ணி விட்டது தான். பூஜை முடிச்சுட்டு நம்ம வந்து அன்றைக்கி உண்டான ஆர்டர்ஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதான் நம்ம குக்கீஸ்கேப்போட ஃபஸ்ட்டு டே, ஃபஸ்ட்டு ஆர்டர் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. தம்பியும் வந்து இதில் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அவனோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இப்போ இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஆக்சுவலாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது ரொம்ப லேட், ஆக்சுவலி 1 month ஆகிடுச்சு. டைமே இல்லைங்க, ரொம்ப பிஸி ஷெடியூலில் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஃபேமிலியும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு அதோட இப்போ இது பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. உங்களோட சப்போர்ட்ஸ்லாம் எங்களுக்கு எப்பயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ராகி, வீட் ரெண்டுமே வந்து 1.5 கிலோ, 1.5 kg 1.5 kg 2 ட்ரேயில் பண்ணோம். தாகம், அப்புறம் குடில், அப்புறம் 2-3 ஷாப்ஸ்லலாம் கொண்டு போய் சேல் டிஸ்பிளேக்கு வச்சுட்டு வந்திருந்தோம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஆர்கானிக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்ம மோட்டிவாகவே இப்போ பண்ணிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே நம்ம வந்து நாட்டு சர்க்கரை, பியூர் பட்டர், ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரீமியம் குவாலிட்டி கொக்கோ பவுடர், டார்க் காம்பவுண்ட்ஸ் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். கடைகள்லாம் இந்த அளவுக்கு பியூராக இருக்குமான்னு எனக்கு கண்டிப்பாக தெரில. எனக்கு கிளாஸஸில் சொல்லி கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. நம்ம இவ்வளோ நாள் யூடியூப் பார்த்து பண்ணிகிட்டு இருந்ததுக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் போய் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த கிளாஸஸ்லாம், நல்லா டீச் பண்ணாங்க. FSSAயும் நம்ம அப்ளை பண்ணி வாங்கியாச்சு. நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம லீகலாக ப்ராப்பராகவே பண்ணலான்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி வாங்கிட்டோம். வெளியில் கடைகளெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த அளவு பியூராக இருக்காது. கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அது வந்து அதோட செல்ஃப் லைஃப் வந்து கூட இருக்கணுங்கிறதுக்காக. நம்ம அப்படிலாம் பண்ணுறது இல்லை, ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக பண்ணுறோம். ஃபஸ்ட் கிரேட் ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தானே யூஸ் பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு தான் பேசிக்காகவே ப்ரௌனிஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்காக எல்லாமே நம்ம வீட்டில் நான் இதுவரையும் எப்படி பண்ணிகிட்டு இருந்தேனோ அதே மாதிரி தான் இப்போயும் பண்ணிகிட்ருக்கேன்.
இதிலே நம்ம ராகி வீட் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டுலேயுமே வந்து 2-3 வெரைட்டிஸ் ஆட் பண்ணுறோம். டபுள் சாக்கோ, ட்ரிபிள் சாக்கோ, அப்புறம் நட்ஸு அதெல்லாம் போட்டு பண்ணுறோம். சாக்கோ சிப்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இதிலெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது போக நம்ம மில்லட் குக்கீஸும் போயிட்டுருக்கு. அதுவும் ப்ராசஸில் இருக்குது. நாங்கள் அதோட பேக்கிங்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பேக்கிங் மெட்டீரியல்ஸ்க்காக தான் வெயிட்டிங். இல்லைனா இந்நேரம் லான்ச் பண்ணியிருப்போம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. இது கூட வர ப்ரௌனி ஆர்டர்ஸையும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்துட்டே இருக்கிறேன். சப்ளைக்காக ப்ரிப்பேர் பண்ண பார்க்க அப்படி இருக்கிறனால டைம் சரியாக போயிட்டுருக்கு. அது மாதிரி இப்போ நம்ம வெளியூருக்கெலாம் வந்து அனுப்புகிறோன்னா இந்த மாதிரி நீட்டாக கிளிங் ரேப் பண்ணி ஒவ்வொரு பீஸும் நீட்டாக கிளிங் ரேப் பண்ணி அனுப்புகிற மாதிரி பிளான் பண்ணி அப்படியே அனுப்பிட்டுருக்கோம். கடைகளுக்கு வந்து சிங்கிள் பாக்ஸில் போட்டு அனுப்பிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து என்னென்னா வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோலேயும் நம்மளோட குக்கீஸ் கேக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ லைவில் போயிட்டுருக்கு. அதுலேயும் உங்களோட ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். இதே மாதிரி இப்போ எப்படி நம்ம பண்ணுறோமோ இதே மாதிரியே ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம குவாலிட்டியாக எப்பயுமே கொடுப்போம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நாங்கள் அடுத்த லெவலுக்கு எங்களோட பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கு உங்களோட விஷஸும் எங்களுக்கு வேணும். எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா நம்மளோட ராகி ப்ரௌனி எவ்வளோ ஃபஜ்ஜியாக அவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்படி தான் நம்ம சிங்கிள் பேக் வந்து இப்படி தான் நம்ம ஷாப்ஸ்க்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். இதில் நம்ம மேலே கனாஷ் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எதனாலும் போட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும்னு. இது வந்து நம்ம வெளியூருக்கு அனுப்புறதுக்காக இந்த பேக்கிங். ஆக்சுவலாக அன்றைக்கி டே வந்து ஒரு 4-5 கஸ்டமர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரியும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீட்டாக கிளிங் ரேப் பண்ணி பாக்ஸஸில் போட்டு அதை கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டு சென்ட் பண்ணோம். இதே மாதிரி எப்போயுமே நம்ம வந்து நல்லாவே பண்ணலாம். இதெல்லாம் கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக், நம்மளோட ஃபஸ்ட்டு டே ஆர்டரில் டெலிவரி பண்ண கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக், அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பார்க்கவே ஹாப்பியாக இருந்தது. எப்போயும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி எப்போயுமே ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியமாக உங்களுக்கு எப்போயுமே நான் பண்ணி தருவேன். இதே மாதிரி இன்னொரு பேக்கிங் வ்ளாகில் நெக்ஸ்ட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.